ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கோட டூயிங் ஆன் த ஃபேக்ட்ஸோட கம்பைலேஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்ட் 8 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எகிப்த் வந்து கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ நைல் இல்லைன்னா எகிப்த் வந்து டெசர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றனால. ஸோ ரிவர் நைல் இல்லைன்னா எகிப்த் வில் பி அ டெசர்ட் அப்படின்றனால கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் செமியாரிட் ரீஜன்ஸில் ஷீப்பை வந்து ரியர் பண்ணுறத வந்து கரூஸ் அப்படின்ற நேமில் வந்து கால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்காலே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா அல் அசிசியா, லிபியாவில் அல் அசிசியாவில் வந்து 58 டிகிரி செல்சியஸ் இருக்காமா. அண்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோவில் இஃப்ரானில் -24 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்காமா. நெக்ஸ்ட்டு வந்து சஹாரா டெசர்ட்லேருந்து வர ஹாட் அண்ட் ட்ரை விண்ட்ஸை வந்து ஹர்மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே சஹாரா டெசர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் மெடிட்டரேனியன் சி நோக்கி போகிற ஹாட் லோக்கல் விண்டை வந்து சிரோகூக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்காவில் இருக்க ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஜுவல் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்காம. நெக்ஸ்ட் வந்து மேஜர் ட்ரைப்ஸ், உலகத்திலே மேஜர் ட்ரைப்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னா முதல்ல தோணுன இன்டைஜினியஸ் மக்கள். ஸோ அவங்களுக்குன்னு அந்த ஐடென்டிட்டி கல்ச்சரை விட்டு வெளியில் வர விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால ஆஃப்ரிக்காவில் இருக்க மேஜர் ட்ரைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃபார், ஃபத்வா, புஷ்மென், டிங்கா, மசாய், பிக்மீஸ், ஜூலு, ஸ்வான் அண்ட் இஃபி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க மேஜர் ட்ரைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவை வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜேம்ஸ் குக் தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு 1770. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவை டிஸ்கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பொர்கே அப்படின்ற பிளேஸில் இருக்குது. அண்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -22 டிகிரி செல்சியஸ் கேன்பெரா. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க ஷீப்பை வந்து ரியர் பண்ணுறது என்னன்னு சொன்னோம், கரூஸ் அப்படின்னு சொன்னோம். ஆஸ்திரேலியாவில் அதை வந்து ஜாக்கரூஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்டைஜினியஸ் மக்கள் ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் பீப்புளை வந்து அபோரிஜின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷீப் இண்டஸ்ட்ரி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வெல் டெவலப் பிகாஸ் உல் வந்து ஆஸ்திரேலியாவோட கேஷ் கிராப். ஸோ காட்டன் எப்படி நம்ம கேஷ் கிராப் சொல்கிறோம், ஏன்னா காட்டன் அதிகமாக வியர் பண்ணுறோம். ஸோ அதனால் அது அதிகமாக வந்து பயிரிடுறாங்க. ஸோ கேஷ் கிராப். ஸோ அங்கே வந்து உல் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்து ஷீப் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து கேஷ் கிராப். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறோம்னா டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அண்டார்டிகாவில் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா கண்ட்ரியோட சயின்டிஸ்ட்டுமே வந்து பெர்மிஷன் இருக்குது. அதனால அண்டார்டிகாவை கான்டினென்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.